நடந்ததே டிராமா கல்யாணம். அதுல தாலி மட்டும் ஒரிஜினலா என்ன? அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேறயா? என்ன அது மேல சத்தியம் பண்ணி ஓவர சீனை போடுறியா? ஆமாயா, நான் சீன் தான் போடுறேன். நீ என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லு, ஆனா தாலிய பத்தி மட்டும் எதுவும் பேசாத. உனக்கு வேணா நடந்த கல்யாணம் டிராமாவா இருக்கலாம், எனக்கு அதுதாயா நிஜம். நீ கட்டின தாலி தான் எனக்கு உசுரு. இத கட்டின நீதான் என் சொத்து. இறங்கணுமா? அண்ணன் கிட்ட இருந்து தகவல் வராம வண்டி விட்டு எவனும் இறங்க கூடாது. தமன்னா, ராணி சித்தார்த்த போட்டு தள்ள இதுதான் சரியான டைம்னு சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்க. அந்த ரவுடிங்க அவங்கள போட்டுருவாங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதையும் நீங்க கண்ணால பார்க்க தானே போறீங்க. அதுக்காக தானே நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கோம். யோ யோ, என்னயா நக்கலா இப்படி சிரிச்சு நிறுகிற? இப்ப நீ என்ன சொன்ன? நானே உன்னை மாறுபோட சாச்சிக்கிட்டு பாசத்தோட அணைச்சாதான் உண்டு. அது வரைக்கும் உயிரே போனாலும் என் பக்கத்துல வரமாட்ட. ஆமா, அப்போ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? யோ, நீ சொல்ற மாதிரியே நான் என்னதான் பிளான் போட்டாலும் இந்த ராணியோட வாழ்க்கையில இது இது இப்பப்போ நடக்கணும்னு நான் கடவுளா நினைக்கிற அந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிச்சுன்னா அது அது அப்பப்போ நடந்தே தீரும். அத யாராலையும் மாத்த முடியாது. அதான் அது என் தலையில என்ன எழுதிக்குதோ அதுபடி நடக்கட்டும்னு நானும் விட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேயா. அதுதான் குப்பத்துல கடந்த என்ன இனிப்பில்லத்துல கொண்டாந்து விட்டுச்சு. உனக்கு என்ன பிடிக்கலனாலும் உன் கூட நான் இருந்தாக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிச்சு. சரி, அதுவே நடத்திட்டு போட்டோன்னு நான் விட்டேன். இனி நான் எந்த பிளானும் பண்ண போறது இல்ல, பண்ணவும் மாட்டேன். பண்ண வரைக்கும் போதும். இனி அமைதியா நான் வேடிக்கையை மட்டும் தான் பார்க்க போறேன். நேத்ரா, சித்தார்த் ராணி எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இங்க இப்ப அவங்க 2 பேத்தையும் கருப்பனோட ஆளுங்க சுத்தி வளைக்க போறாங்க. கருப்பனா? உங்களுக்கு கருப்பனை பத்தி தெரியாது நேத்ரா. அவன் காசை வெட்டி போட்டு ஒரு சம்பவத்துல இறங்கிட்டானா அதுக்கப்புறம் கருப்பனே வந்தாலும் காவு கொடுக்காம விட மாட்டான். இதுதான் அவனோட நேச்சர். அவன் ஒரு தடவை ஒரு இன்ஸ்பெக்டருக்கு சம்பவம் பண்ண காசு வாங்கிட்டான். ஆனா ஒட்டுமொத்த போலீஸ் டீமே அவனை தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. ஆனா அவன் பிக்ஸ் பண்ண டேட்ல தரமா சம்பவத்தை பண்ணதோட அதுக்கு அவன் ஆளுங்களையும் சரணடைய வச்சுட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் சம்பவம் பண்ண ஒரு டீம், சரணடைய ஒரு டீம்னு இப்படி ஒரு பெரிய படையே வச்சு சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்கான். இப்போ அவன் தான் அந்த ராணி சித்தார்த்துக்கு சம்பவம் பண்ண போறான். எல்லாம் சரி, ராணி சித்தார்த் இங்கதான் போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நேத்ரா, அந்த ராணி கருப்பனை விட பெரிய சம்பவக்காரி. அவளை எப்படி நான் கண்காணிக்காம விடுவேன்? அங்க பாருங்க. சித்தார்த், அப்போ ராணி சொன்ன பிளான் படி நீங்க கிளம்பி கனடா போற மாதிரி போய் சொல்லிட்டு நீங்க பிளான மாத்தி வேற பக்கம் போங்க. அப்பவும் பொம்மையை கொன்னவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. நீங்க போய் தங்க போற இடத்த கண்டுபிடிச்சும் வருவாங்க. அப்ப நாங்க போலீஸ் டீமை வச்சு சுத்தி வளைச்சு அவனை லாக் பண்ணிடுறேன். என்ன பிளான் ஓகே தானே? தமன்னா, இத பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் அந்த கருப்பனோட ஆளுங்களை இறக்கி விட்டுருக்க? ராணியே இந்த அளவுக்கு பண்ணும்போது நான் அதை விட 1 மடங்கு அதிகமா பண்ண மாட்டேனா என்ன? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் சித்தார்த் ராணிய ஜான்சியா அவங்க டீமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களுக்கு பாதி வழியில என்னாச்சுன்னு தெரியுமா?
அத பண்ணவங்க வீடியோவே எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்களே அந்த கண்கொள்ளா காட்சிய பாருங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் அந்த ராணியோட பிளான். அப்ப நாம ஏற்பாடு பண்ண அந்த கருப்பனோட டீமை சுத்தி வளைக்க ஜான்சியும் அவ டீமும் சித்தார்த் ராணி போற காரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அத நீ ஆளை வச்சு தடுத்துட்ட. ஆமா, ஒட்டு மொத்த போலீஸ் டீமும் அரை உசுரும் கால் உசுருமா இருப்பாங்க. அத்தோட கருப்பன் டீம் இப்ப ராணி சித்தார்த்த சுத்து போட்டிருப்பாங்க. காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பேசாம இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பல்ல, இப்ப சொல்லு. இந்த பாரியா, நான் கம்முன்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப என்ன கடுப்பேத்துன்னு இருக்காத. நான் ஏதாவது வாயை திறந்தேன்னா இந்த கார் ஸ்டார்ட் ஆகாம இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன். சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. அங்கிருந்து கிளம்பி வரும்போதே உன் கூட சண்டை போட்டுதான் பஞ்சரே ஆச்சு. இப்ப என்னன்னா கார் வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ. முடியலடா சாமி, இந்த தாடிகாரனு பொம்மி அக்கா இப்படிதான் சமாளிச்சுதோ. ஏய் ஏய், என்ன சொன்ன? யோ, என் நிலைமைய நினைச்சுக்கின்னு நான் புலம்புன்னு இருக்கிறேன். அது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா? இப்போ கார சுத்தி வளைச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணி சித்தார்த் காலி. தமன்னா, இது ஜஸ்ட் வழிகாட்டுற மேப். இதுல அவங்க போய் அங்க கார் கிட்ட போயிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா என்ன நடக்குதுன்றத பார்க்கவே முடியாதுல்ல. ஃபீல் பண்ணாதீங்க நேத்ரா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பாரு, நீ என் கூட சேர்ந்து வந்தது இந்த காரு கூட பிடிக்கல. யோ வானா, எனக்கும் பேச தெரியும். நான் எல்லாத்தையும் போட்டு உள்ள அடக்கி வச்சுக்கின்னு கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா என் வாய கிளர்னு இருக்காத. மேடம், நீங்க சொன்ன கோயிலுக்கு எதிர்க்க தான் சித்தார்த் காரை நிறுத்திருக்காரு. கருப்பு ஆளுங்க சித்தார்த்தை சுத்தி வளைச்சிட்டாங்க. மேடம், மேடம் லைன்ல இருக்கீங்களா? மேடம், என்ன மேடம் டீமோட ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க? சித்தார்த் ராணி போன கார் இங்க நிக்குது மேடம். அந்த கருப்பனோட ஆளுங்க அவங்கள சுத்தி வளைச்சிட்டாங்க மேடம். மேடம், மேடம் லைன்ல தான் இருக்காங்க. என்னாச்சு? ஜான்சி மேடத்துல இருந்து எந்த பதிலும் வரல மேடம். அங்க பாருங்க. ஓகேவா நேத்ரா? சூப்பர், லைவ்லயே காட்டுறாங்களே. செம்ம தில்லான டீம் தான். சரி, நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லு. நான் கொஞ்ச நேரம் வெளியே நிக்கிறேன். ஏய் இரு, ஒழுங்கா உட்காரு. என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிற? இறங்காத. ஏன் இப்படி கத்துற? அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணதும் மகாராணி வாங்க வந்து ஏறுங்கன்னு கூப்பிடணும். நீங்க வந்து ஏறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம இங்கேயே உட்காரு. பெரிய தொல்லையா போச்சு. நீ நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி நான் சடன் பிரேக் அடிச்சதுல ஏர் லாக் ஆயிடுச்சு. அதனால டீசல் போறதும் ஜாம் ஆயிடுச்சு. இங்க பாரு, இப்ப ஸ்டார்ட் ஆயிடும், பேசாம உட்காரு. ஏய், எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். அண்ணன் சொன்ன உடனே எல்லாரும் காரியத்துல இறங்கிடணும்.
கருப்பா நாங்க அடிக்க போறோம். இல்ல பசங்களா, ஏதோ தப்பா இருக்கு. என்ன கருப்பா, சரியா தானே போயிட்டு இருக்கு. கருப்பா இல்ல இல்ல, எங்கேயோ பிசுறு தட்டுது. இல்ல, நான் இங்க ஸ்பாட்ல தான் இருக்கிறேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி நாம அவங்கள அட்டாக் பண்ண போறோம் தெரிஞ்சு சித்தார்த்து காரை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திருக்கான். அதுவும் இல்லாம அவங்க பிளான் எல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணி அந்த போலீஸ்காரிய வரவிடாம பண்ணியாச்சே. அப்புறம் என்ன கருப்பா? இல்லடா இல்லடா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, அது மட்டும் உறுதியா. கருப்பா நாங்க அவங்கள போட போறோம், அப்பதான் நீ நம்புவ போல. டேய் வாங்கடா போலாம். டேய் வாடா வாடா. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, ஐயோ, கமான் வாங்க. டேய் போலீஸா? டேய் போலீஸா? டேய், அங்க என்னடா நடக்குது? டேய் ஷூட் பண்றான். அந்த கார்ல ஜான்சி மேடம் தான் இருந்திருக்காங்களா? தமன்னா, என்ன தமன்னா இது? தமன்னா, எப்படி தமன்னா? எப்படி ஜான்சி வந்தா? ஜான்சி வந்த ஜீப்பை தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோமே. டேய் 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 டேய், டேய் பிளான மாத்திட்டான்டா. வாங்க. என்ன சத்தம்? யோ, நீ ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணு, நான் கீழே நிக்கிறேன். ஏய், வந்து ஏறு. இரியா, அங்க என்ன ஆச்சுன்னு முதல்ல பாக்குறேன். எங்க என்ன ஆச்சு? நீ தான் சொன்னியே நான் உன்னை ஏமாத்தி பெரிய பிளான் எல்லாம் பண்ணி உன்னை ஸ்கெட்ச் போட்டு தூக்கின்னு வந்தேன்னு. அத பத்தி தான் சொன்னேன். மேடம், ஜான்சி மேடம், என்ன கேட்க மாட்டு? மேடம் கேக்குதா? ஜான்சி மேடமா? டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா முதல்ல. டேய், எவன கறி திங்கலைல? டேய் சேகர கார்ல சுட்டாங்க. டேய், முதல்ல ஒரு தெருக்க விட்டு அந்த ஓடிடாக்கிட்டு வண்டி ஏறா. டேய்
ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான். ச்சே. மேடம் ஒருத்தனை நீங்க காலையே சுட்டீங்க மேடம். எப்படியும் அவன் இங்க இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போவான். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபோன் பண்ணி யாராவது குண்டு காயத்தோட வராங்களான்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் எப்படி இந்த கார் நம்பர் ஃபேக்கா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ரோட்ல இருக்கிற டோல்கேட்ல வண்டி நம்பரையும் ஆளுங்களையும் சொல்லி டவுட்டா இருந்தா ஹைவே பெட்ரோல் கிட்ட அவங்கள பிடிக்க சொல்லுங்க. ஜான்சி மேடம் கேக்குதா? ஹலோ ஜான்சி மேடம், அங்க என்ன நடக்குது? மேடம், அங்க யாருக்கும் எந்த காயமும் இல்லல்ல? இல்ல ராணி, அவனுங்களுக்கு தான். ஏய், ஜான்சி மேடமா? யோ, ஆமாயா. என்ன தமன்னா பெருசா பிளான் பண்ண, ஆனா அந்த ஜான்சி உன்னை விட பல படி மேல போய் பிளான் பண்ணிருக்கா. இல்ல, கடைசி நேரத்துல எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க. இது கண்டிப்பா போலீஸ் கிடையாது. வேற யாரு? வேற யாரு? அந்த குப்பத்துக்காரி ராணி தான். நீதானே அந்த சித்தார்த்தோட செல்போனை ட்ரேஸ் பண்ணி அந்த லொகேஷனை அந்த கருப்பனுக்கும் அவன் டீமுக்கும் ஷேர் பண்ணு. அந்த மொபைலும் அந்த இடத்த தானே காட்டுச்சு. அப்புறம் எப்படி அந்த கார்ல ஜான்சி இருந்தா? எல்லாமே அந்த ராணியோட வேலைதான். ஜான்சி மேடம். ஹலோ. சொல்லு ராணி. இல்ல, வந்தவங்களுக்கு தான் ஏதோ சொன்னீங்கல்ல, அது என்னது? ஆமா ராணி, வந்தவன்ல ஒருத்தனுக்கு கால்ல குண்டடி பட்டுருச்சு. ராணி, உன்னோட மூளைக்கு நீ போலீஸ் ஆயிருக்க வேண்டியது. நீ மட்டும் போலீஸ் ஆயிருந்த ஒரு கிரிமினல் கூட இந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அதை விட இந்த தாடிகாரனுக்கு பொண்டாட்டியா இருக்கதான் மேடம் பெரிய கஷ்டமா இருக்குது. புரியல. என் வீட்டுக்காரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா புரியல. அதனால என்ன ரொம்ப பாராட்டி பேசின்னு இருக்கிறாரு. பிளானே புரியாம உன்னை எப்படி பாராட்டி பேசியிருப்பாரு? அதான் பிளானே உங்க வாயாலே நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அவரு இன்னும் என்ன ரொம்ப பாராட்டுவாரு. நான் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன் மேடம். ராணி ராணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். ராணி, வந்த டீம் ரொம்ப மோசமான டீம். அவன் பேர் கருப்பன் சொல்லுவாங்க. ராணி, அவன் ஒரு சம்பவத்துல இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டான். இனிமேதான் ராணி எனக்கு பயமே. ஏன்னா அவன் ஆள் ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்க. அதனால அவன் செம்ம கடுப்புல இருப்பான். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க மேடம். இப்ப போன ஸ்பீக்கர்ல போடு. சித்தார்த், கேக்குறீங்களா? சொல்லுங்க மேம். மேடம், என்ன மேடம், என்னதான் நடக்குது? நம்ம பேசினபடி நீங்க ஒரு இடத்துல போய் தங்குங்க. அந்த டீம் கண்டிப்பா நீங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வருவாங்கன்னு சொன்னல. ஆனா கடைசி நேரத்துல ராணி, பிளானே உங்களோடது தானே. நீங்க பக்கத்துல தானே இருக்கீங்க. நீங்களே சொல்லிடுங்க. சரிங்க மேடம். அந்த பிளானை பத்தி நானே சொல்லிடுறேன். ராணி, ஒரு நிமிஷம். நான் சொன்னதெல்லாம் கவனத்துல இருக்கட்டும். சரிங்க மேடம். ஏய், என்ன நடக்குது? யோ, கார்ல ஏறியா? நான் சொல்லினே வரேன். அத்தா, நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தாலும் நீயும் எல்லா சாமி போல தானே. அக்கா வர முடியாத இந்த நேரத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் அதுல இருந்து எங்களை காப்பாத்தணும். ஐயோ தமன்னா, நீ டென்ஷன் ஆகாத. நீ பிளான் பண்ண மாதிரியே சித்தார்த்தும் ராணியும் இன்னைக்கு சாவாங்க. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, அதனால உன்னால எதுவுமே தனியா பிளான் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? என்னால சரியா பிளான் பண்ண முடியாதா? நேத்ரா, நான் உங்களை இங்க கூப்பிட்டதே இத காட்டுறதுக்காக மட்டும் இல்ல. இந்த பிளான் சொதப்பினாலும் இன்னொரு பிளான் என்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்காக தான். என்னது, இன்னொரு பிளான் இருக்கா? ஆமா,
ராணி சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் நினைச்சத செஞ்சு முடிக்காம விட போறதே இல்ல. ஏற்கனவே அவ பண்ண பிளான நம்பி நான் ஏமாந்திருக்கேன். கடைசி நேரத்துல அவ பிளான மாத்துவான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ இவ்ளோ ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல. சரி தமன்னா, இன்னொரு பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த சித்தார்த்தும் ராணியும் எங்க இருக்காங்கன்னு தெரியாதே. அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கதைய நான் முடிப்பேன். அது மட்டும் இல்ல, அவ யாரோட குழந்தைய அவ வயித்துல வந்து பிறக்கும்னு நினைச்சிட்டு இருக்காளோ அது நடக்க போறதில்ல. அது நடக்காத மாதிரியான ஒரு விஷயத்த நான் பண்ண போறேன். அதோட ராணிக்கு இப்ப எப்படியாவது சித்தார்த்த காப்பாத்தணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். தமன்னா, அந்த இன்னொரு பிளான் என்ன? சீக்கிரம் சொல்லு. சித்தப்பா, இப்போதைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல. நீங்க கிளம்புங்க போல. நேத்ரா, நாங்க கிளம்புறோம். வரேங்க.